ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் மற்றும் இந்தியா மேற்கொண்டு வரும் அதிரடி நடவடிக்கைகள் குறித்து முன்னாள் மூத்த ராணுவ அதிகாரி கர்னல் ஹரிஹரனுடன் நமது செய்தியாளர் ஜெயிலானி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகல்காம் பகுதியில் நடைபெற்ற இந்த தாக்குதல் என்பது ஒட்டுமொத்தமாக இந்திய மக்களிடத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக விளக்குவதற்காக மூத்த ராணுவ அதிகாரி கர்னல் ஹரிஹரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். நம்ம அவரிடத்துல கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க, ஒரு மூத்த ராணுவ அதிகாரியா இந்த தாக்குதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு முன்னாடி அந்த பகல்காம் பகுதியில் இது மாதிரியா தாக்குதல் நடந்திருக்கா? இதுல நீங்க முதல் கேள்வி கேட்டது ஏன் இந்த தாக்குதல் டூரிஸ்ட் மேலே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. இது டூரிஸ்ட் அதிகமாகி டிராஃபிக் அதிகமாகி இந்த ஃபர்ஸ்ட் இயர் இப்போ இந்த முன்னெப்போதும் இல்லாமல் இந்த டூரிஸ்ட் இண்டஸ்ட்ரியை நம்பி வாழும் பொதுமக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் சம்பவமாக பல ஆயிரக்கணக்கான டூரிஸ்ட் போயிருக்காங்க இந்த வருஷம். அதை பொருளாதார விருத்திக்காகவும் அந்த மாநில மக்கள் மிகவும் வரவேற்றிருக்காங்க. இதை மாற்றணும், இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கணும். ஏனெனில் அந்த காஷ்மீர் பிரச்சனையை இன்னும் உயிர்த்து அதிகமாக்கணும் அப்படிங்கிற பாகிஸ்தான் ஜெனரல் முனீர் இருக்காரு, பாகிஸ்தான் ராணுவ தலைமை அதிகாரி. அவர் 4 நாளைக்கு முன்னால பேசியிருக்காரு. அதாவது இந்த இரு நாட்டு கொள்கையை நம்ம மறந்துடக்கூடாது. பாகிஸ்தான் ஏன் பிரிவினைவாதத்துக்கு பிறகு தோன்றியது அப்படிங்கிறது, அதன் விளைவாகத்தான் இது ஒரு அடியாக, பெரும் அடியாக, யாரும் இதை தடுக்கக்கூடாது. அவன் முஸ்லீமாக இருந்தாலும் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு. இது பெரிய சிக்னல் இந்திய பாகிஸ்தான் உறவில். அதை நான் இராணுவ ரீதியாக பார்ப்பதை விட இது அந்த சூழ்நிலையை மாற்றும் ஒரு கருவியாக தீவிரவாதத்தை பாகிஸ்தான் மீண்டும் உபயோகிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு இப்போ அங்க மீண்டும் காஷ்மீர்ல அமைதியான சூழலை உருவாக்கணும் அப்படின்னா இப்ப இந்திய அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும்? ஏற்கனவே இப்போ இந்திய அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறது. பாகிஸ்தானியர்கள் உடனே இங்கிருந்து 48 மணி நேரத்தில் வெளியேறணும். பாகிஸ்தான் விசாக்கு தடை விதிச்சிருக்கு. இந்த நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? இன்னும் அமைதி நிலவருக்கு எந்த மாதிரி நடவடிக்கை தேவைன்னு நீங்க மூத்த அதிகாரியா நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நார்மல் உறவு வைத்துக் கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. அதனால இந்தியா தாக்குதலை எங்கே எப்போது நடத்தும், இராணுவ தாக்குதலை அப்படிங்கிறது தான் கேள்வி. இது பாகிஸ்தானுக்கு பெரிய தாக்குதலை உண்டாக்கும். ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணிருக்குது, ஒரு மிசைல் டெஸ்ட் பண்ணும்போது இதில் அரபிக்கடலில், கராச்சி அடுத்த அரபிக்கடலில் ஒரு டெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண ஒரு பயமுறுத்தல். ஏன்னா 71 இந்த மாதிரி இந்திய கடற்படை இப்போ கராச்சியை போய் தாக்கிடுச்சு. அதற்கு ஒரு சிம்பாலிக் ஜெஸ்டர்னு சொல்லுவாங்க, ஒரு எச்சரிக்கையாக பாகிஸ்தான் இந்த மிசைல் டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிகழக்கூடும் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பனால அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. மூத்த ராணுவ அதிகாரி கர்னல் ஹரிஹரன் சொன்ன கருத்துக்களை நேரடியாக கேட்டோம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் செய்தியாளர் முகமது ஜெயிலானி.